Microsoft 365, it's a very biggest tool. அதாவது அழகாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிரதானமான ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் 365. ஈவன் தோ மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணலாலும் அவங்க ஜி ஷூட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஜோகோ அட்மின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு மெயில் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக வந்து ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கிற கம்பெனி கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் 50 பேருக்கு கம்மியாக இருக்கிற கம்பெனியுமே யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இதை வச்சு தான் நீங்கள் என்டையர் ஆர்கனைசேஷனே மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அக்கௌண்ட், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அஜூருக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான். அஜூர் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், அதை மேனேஜ் பண்ணுற ரிசோர்ஸ். இது எனக்கு க்ளவுடெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் மெயில் சர்வீஸ் இருந்தால் போதும், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அது ஆஃப்லைனாகவோ ஆன்லைனாகவோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண போகிற விஷயங்களுக்காக தான் இந்த மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னா என்ன? ஸோ ஒரு க்ளவுட் பேஸ்டு ப்ரொடக்டிவிட்டி சூட். அதாவது நாம் ப்ரொடக்டிவாக இருக்கணுன்றதுக்காக நமக்கு தேவையான விஷயங்கள், இப்போ நம்ம டைப் பண்ணுறோம், ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ரைட்? ஸோ ஒரு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இதுவே வந்து டேட்டாவை காப்பி பண்ணி நம்ம நிறைய வேலைகள் பார்க்கணும். இப்போது சேலரி டேட்டா போடுறோம், அந்த சேலரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் யூசருக்கு இவ்வளோ சேலரி அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் எக்ஸல். நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா மெயில் சர்வீஸ்னால் அவுட்லுக், ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா பவர் பாயிண்ட், நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணுமா ஒன் நோட், டீம் கொலாபரேஷனோட ஃபோன் பேசணுமா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், நம்ம என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணணுமா டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது இந்த மைக்ரோசாஃப்ட் 365 பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் 365 இங்கே மைக்ரோசாஃப்ட் 365 இருக்குது, ஆஃபீஸ் 365 இருக்குது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 365 கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் சூட். அது இப்போ ரீசெண்டாக வச்ச பேர். ஸோ இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் 365 அப்படின்னு இருக்குது. அதில் ஆஃபீஸ் ஆப்ஸ் ப்ளஸ் க்ளவுட் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365 ஷூட்டில் நம்ம ஆஃபீஸ் 365 இருக்கும், விண்டோஸ் 11 OS இருக்கும், செக்யூரிட்டி டூல்ஸ் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 தான் ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். மீன்வைல் இந்த ஆஃபீஸ் 365 நம்ம ஒர்க் பண்ண மாட்டோமான்னு கேட்டால், நம்மளோட நீடு இந்த ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, ஸோ we are going to use Office 365 effectively. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365ஓட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, எந்த நேரத்துலையும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வேலை பார்க்கலாம். ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட், ஒரு லேப்டாப்பும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 லாகின் பண்ணிக்க முடியும். அண்டு அங்கே இருக்கிற அப்ளிகேஷனுக்கு நடுவில் நம்மளால் ஈஸியாக கொலாபரேட் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் நான் பார்க்குறதோ, நான் அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் பார்க்குறதோ, டீமாக. ஸோ ஜோகோ அட்மின்லேயும் இதை பண்ண முடியும், ஜி ஷூட் பேனல்லையும் இதை பண்ண முடியும், மைக்ரோசாஃப்ட் அஜூர்லேயும் பண்ண முடியும், AWSலேயும் பண்ண முடியும். ஸோ ஏன் மைக்ரோசாஃப்ட் 365னா, மைக்ரோசாஃப்ட் 365 இஸ் த பெட்டர் ஷூட் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ். நீங்கள் அஜூரில் எடுத்து ஒரு என்ட்ரா ஐடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். என்ன ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குன்னா, உங்களுக்கு VMs தேவைப்படும், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தேவைப்படும், ஃபங்க்ஷன் ஆப்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் அஜூரில் தேவைப்படும். இதில் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் போதும், என்னுடைய பிஸ்னஸ் இவ்வளோ தான் அப்படின்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 இஸ் த பெட்டர் ஆப்ஷன். மைக்ரோசாஃப்ட் 365, ஜி ஷூட், ஜோகோ அட்மின், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதில் மைக்ரோசாஃப்ட் 365 தான் காலங்காலமாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான டூல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கான். நம்மளுடைய நீட் என்னவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட கூகுள் ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஏன்னா கூகுள் ஷீட்டில் லிமிட்டடான விஷயங்கள் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் பிகினர்னால் நீங்கள் ஜி ஷூட்டுக்கு போயிடலாம். ஆனால் எனக்கு வந்து நல்லா தெரியும், எக்ஸல்லாம் நல்லா தெரியும், ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜி கரைச்சி குடிச்சுவோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அது ஒன்று தான் வாய்ப்பு. ஓகேங்களா? அண்டு மைக்ரோசாஃப்டோட ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே கிடச்சிரும். ஈவன் தோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் கிடைக்கும். பட் மைக்ரோசாஃப்ட் 365 சம்திங் ஸ்பெஷல். ஒரு யூசர் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறப்போ அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நடக்கும். அண்டு மைக்ரோசாஃப்ட் சொல்லவே வேணாம், செக்யூரிட்டிக்கு பேர் போனது. ஸோ அந்த மைக்ரோசாஃப்டில் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து மைக்ரோசாஃப்டோட கீ அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். பட் இந்த 4 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
அவுட்லுக் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே நம்மளோட இமெயில் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அவுட்லுக் மூலிமா நடக்கும். அண்டு கேலண்டரில் நமக்கான மீட்டிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், கேலண்டரில் வந்து நமக்கான பர்டிகுலர் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவுட்லுக் இஸ் த பெட்டர் ஆப்ஷன். அண்ட் டீம்ஸ் அவுட்லுக்கில் இமெயில் பண்ணிட்டோம், பட் இப்போ நம்ம ஜிமீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீம்ஸ் அப்படின்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஸோ அந்த மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வச்சு மீட்டிங்ஸ், கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஒன் டிரைவ் தான் இங்கே இருக்கிறதுல க்ளவுட் ஸ்டோரேஜ். கூகுளில் எப்படி கூகுள் டிரைவ் இருக்கோ லைக் வந்து அந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட டிரைவ் அப்ளிகேஷன் பேர் தான் ஒன் டிரைவ். ஸோ இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். பவர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பவர் பாயிண்ட் இல்லை, ஷேர் பாயிண்ட். இந்த ஷேர் பாயிண்ட் என்ன அப்படின்னா டீமோட சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பெரிய சைட் இருக்கும், அந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னடா சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவை அந்த சைட்டுக்குள்ளே வச்சு நம்ம ஆஃபீஸ் லொக்காலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வெளிலேருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 நமக்கு நிறைய விஷயம் இருக்குது. அட்மின் சென்டரில் ஒன்று வெப் பேஸ்டு அட்மின் டேஷ்போர்ட், அதாவது வெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அஷூரில் பார்க்குற மாதிரி, நம்ம நார்மலாக ஜிஷூட் அட்மினில் பார்க்குற மாதிரி இதுலேயும் ஒரு அட்மின் பேனல் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அட்மின் பேனல் டேஷ்போர்டு இருக்கும். அந்த அட்மின் டேஷ்போர்டு இருக்குது. அண்டு நம்ம யூசர்ஸை, லைசன்ஸை, குரூப்ஸை இங்கேயும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய சர்வீஸ் ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்துக்க முடியும். அண்டு யூசர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு யூசரை ஆட் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ நம்மளால் முடியும். அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ். ஸோ லைசன்ஸ் மீன்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி அஷூரில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சின்ன விஷயம். அஷூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை அப்படின்னா பே ஆஸ் யூ கோ அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் எடுத்துப்போம். ஆனால் இங்கே லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் அசைன் பண்ணால் அந்த யூசருக்கான இமெயில் ஐடி, அந்த யூசருக்கான சிங்கிள் சைனான ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த லைசன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணுமா, யூசர் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் ஆக்சஸ், அதாவது ரோல்ஸை, பர்மிஷன்ஸை கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரெண்டுமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான்ப்பா. இப்போ மைக்ரோசாஃப்ட் 365க்கும் அஷூருக்கு என்ன வித்தியாசம்னா, அஷூர் இஸ் எ கம்ப்ளீட் க்ளவுட் சொல்யூஷன். ஓகேவா, இதுவுமே க்ளவுட் சொல்யூஷன் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் யூசர் மேனுமே ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே என்ன வேணும் அதுதான். இங்கேருந்து கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரு ஐடிக்கு போக முடியும். இங்கே வருங்க, டேரெக்டாக அஷூரோட கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அங்கேருந்து போக முடியும். அந்த யூசர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் இங்கேருந்து பண்ண முடியும். இதுதான் மைக்ரோசாஃப்டோட அட்மின் சென்டர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போது இந்த லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 9 டாட் இருக்குது. இந்த 9 டாட்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். இப்போ மோர் ஆப்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டான அப்ளிகேஷனோட லிஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இங்கிருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே படிக்க போகிறது நம்ம என்னென்னா, இந்த யூசர்ஸை நீங்கள் பார்த்துக்கணும், குரூப்ஸை பார்த்துக்கணும். இந்த யூசர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புது யூசர்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் சிம்பிள், இங்கே ஆக்டிவ் யூசர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஆட் ஏ யூசர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம வந்து நம்ம ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகன்நாதன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஸோ யூசர் ஃபஸ்ட்டில் இது பண்ணுற மாதிரி. சரி, இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். ப்ராடக்ட் லைசன்ஸ் கேட்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைசன்ஸ் அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மீன்வைல் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையல் வெர்ஷனில் இருக்கிறதுனால இங்கே லைசன்ஸ் காமிக்கல. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் யூசர்ஸ் வித்தவுட் ஏ ப்ராடக்ட் லைசன்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து லைசன்ஸ் இல்லாமல் யூசர் க்ரியேட் ஆகிடும். அப்படி க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த யூசரோட நேம் இருக்கும், அக்கௌண்ட் இருக்குது, எல்லாம் இருக்கும். பட் நம்ம எதை நினச்சி நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவுட்லுக்னா நம்ம 365 பிஸ்னஸ் பேசிக் பண்ணுவோம். நமக்கு மெயில் சர்வீஸ் மட்டும் இருந்தால் போதும், அந்த வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் வெப் பேஸில் இருந்தால் போதும். அப்படின்னா இப்போ 365 லைசன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த அசைன் யூசர் வித் ஏ ப்ராடக்ட் லைசன்ஸ். ஆனால் இங்கே எனக்கு லைசன்ஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் லைசன்ஸ் இல்லாமலே அந்த யூசரை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த யூசருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணும், ரோல்ஸில் இங்கே நிறைய ஆக்சஸ் இருக்குது. சரிங்களா, இப்போது இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அவருக்கு என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஏஐ அட்மினிஸ்ட்ரேட்டர், எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர், குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர், குளோபல் ரீடர், ஹெல்ப் டெஸ்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். சரிங்களா,
இப்போ ஏஐ அட்மினிஸ்ட்ரேட்டர்னா 365 கோபைலட் ரிலேட்டடாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது. எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். லைக் வந்து மெயில் சர்வர் அவுட்லுக் கூட கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் சர்வராக பண்ணுவோம். குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லா ஆக்சஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்மிஷனை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நார்மல் யூஸராகவே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது யூஸரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி இது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து போய் லாகின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஆனால் மீன்வைல் இப்போ அன்லைசன்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு லாகின் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம். பட் வந்து நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே கீழே பார்க்க வேண்டியது குரூப்ஸ் அப்படின்ற அடுத்த கான்செப்ட். இப்போ ஆக்டிவ் குரூப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவ் குரூப்ஸில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஆட் ஏ மைக்ரோசாஃப்ட் 365 குரூப் அப்படின்னு போட்டு இப்போதைக்கு நான் பேட்ச் ஐடி சப்போர்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வேணால் எதனா கொடுத்துட்டு இப்போது நம்ம அட்மின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஓனர் மெம்பர்னு சொல்லுவோம். ஓனர் அப்படின்றது அந்த குரூப்புக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நான் விஜய் ஏழுமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப்போட ஓனர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெம்பரில் இப்போ 2 யூசர் தான் இருக்கிறதுனால ஜெகநாதன் அப்படின்ற இருக்குது இல்லையா? ஸோ இதை கொடுத்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஸோ குரூப்புக்கான மெயில் அட்ரஸ் கேட்குது. இந்த மெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறோம் இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த குரூப்புக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க. நாம் லாகின் பண்ணிப்போம். நம்ம வேணும்னா இந்த குரூப்பில் மொத்தமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி சப்போர்ட் அட் வெப்டெக் அகாடமி. ஸோ இது பப்ளிக்காக கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு குரூப் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளோஸ். இப்போ என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு குரூப் இருக்குது. ஸோ இப்போது நம்ம 2 விஷயம் பண்ணலாம். இந்த குரூப்புக்குள்ளே நான் இப்போ இன்னொரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். சரிங்களா? இப்போ ஓனரை வேறு ஒருத்தரை போட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளால் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் தனித்தனியாக போய் ஆட் பண்ணணும் இல்லை. நம்ம டேரெக்டாக இதுக்குள்ளே போயிட்டு இப்போ மெம்பர்ஸில் ஆட் மெம்பர்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் நேம் மட்டும் காமிக்குது. ஒருவேளை குரூப் எக்ஸ்ட்ரா இருந்தால் காமிக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து டெஸ்ட் 2 குரூப் இப்போ அசைன் ஓனர் நான் மாற்றி போடுறேன். மெம்பர்ஸில் வந்து டெஸ்ட் 2 இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது என்கிட்ட இப்போ 2 குரூப் இருக்குது. சரியா? இப்போ இந்த குரூப்பில் நம்ம ஒரு 100 பேர் தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பேட்ச் ஐடி சப்போர்ட்டுக்கு என்ன ரோல்ஸ் இருக்கோ அதை கொடுக்கணும், இந்த குரூப்புக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பேட்ச் ஐடி சப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெம்பர்ஷிப் போயிட்டு மெம்பர்ஸில் ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, யூசரை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் யூசர்ஸில் போயிட்டு ஆட் யூசர்னு கொடுத்து நம்ம நேம் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு லைசன்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் லைசன்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த லைசன்ஸிங்கில் படிக்கிறப்போ நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அண்டு குரூப்பை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து சர்வீஸ் ஹெல்த். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டு அப்படின்னா மைக்ரோசாஃப்டில் நீங்கள் 365க்கும் ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. அதாவது அவுட்லுக்கு, டீம்ஸு, ஒன் ட்ரைவு, ஷேர் பாயிண்ட்டு, ஆக்சஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீசஸோட சர்வீஸ் ஹெல்த்தை நம்ம எப்படி பார்க்குறது? ரியல் டைமில் நம்ம ஏதாவது அவுட்டேஜ் இஷ்யூ ஆகிருக்கா, இல்லை யூசரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐடி அட்மினுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டு அப்படின்றது. ஸோ இதை நான் க்ரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஹெல்த்துன்னு ஒரு டேஷ்போர்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் ஹெல்த்துன்னு இருக்கும்.
இந்த சர்வீஸ் ஹெல்த்துக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன இஷ்யூ நம்ம வந்து கோபைலட் சேட் என்னவா இருக்குது, மைக்ரோசாஃப்ட் 365 ஷூட் என்னவா இருக்குது, ஸோ என்ட்ரா என்னவா இருக்குது, இதில் வந்து ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கிருந்து ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூன்னு கொடுத்து நம்ம டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். எய்தர் நீங்கள் இங்கே வந்து ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூன்னு கொடுத்து டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணலாம். டிக்கெட் வந்து உன்னுடைய இதில் கேட்டிருக்க கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இதில் கேட்டிருக்க கேள்விலாம் நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு 365 அட்மின் சென்டரில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் சப்மிட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டிக்கெட்டாக ஜென்ரேட் ஆகும். இப்போது டிக்கெட்டுக்கு வந்து டிக்கெட்டிங் டூல் கிளாஸில் நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது டிக்கெட் வந்து யூசர்ஸ் வந்து போடுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து செட்டைன் டீம் கிட்ட வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒருவேளை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டரில் வேலை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இந்த இடத்துல யூசர் கரெக்டாக நான் வந்து ஒரு டிக்கெட்டை ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா, எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 என்ஜினியர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் போகும். அவர் எடுத்து பார்த்துட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 365 அட்மின் பேனல் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்ட் வந்து செக் பண்ணுவார். நீங்கள் அங்கேருந்து அதாவது ஹெல்த்தில் சர்வீஸ் ஹெல்த்தில் போய்ட்டு நம்ம செக் பண்ணலாம். அதே நேரத்தில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்லேயும் போயிட்டு சேம் விஷயம் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஹெல்த்தை மட்டும்தான் அங்கே உங்களால் செக் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியல, எனக்கு வந்து ஐ கான்ட் ஏபிள் டு கிரியேட் குரூப்பை க்ரியேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். ஒன்ஸ் நான் போட்டதுக்கப்புறம் அதுக்கே நிறைய சொல்யூஷன்ஸ் வரும். வரல அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டிக்கெட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏஐ வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் எனக்கு அது பத்தலை. இங்கே ஏஐ வந்து கோபைலட்டில் இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. கான்டாக்ட் சப்போர்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன் நம்பரா என்ன அதெல்லாம் கிளிக் பண்ணி நம்ம ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டில் இட் இஸ் ஏ ட்ரையல் வெர்ஷன். நம்ம இங்கேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எனக்கு வந்து ஃபுல் பேக் வேணும்னா ஒரு யூஸருக்கு 2619 ரூபா வேணும் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸசிவான சில இது இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வழக்கம் போல் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றத ஒன்று பண்ணுவோம். கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசிஸ் இதுக்கு கீழே தான் இவங்க வராங்க அப்படின்றது. அதாவது இது வந்து நம்ம யூசர்ஸ்க்காக போடுவோம். அதாவது ஓயூவில் வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணுவோம் இவங்க ஓனரு இவங்க மெம்பரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மெம்பருக்கான ரூல் என்ன? ஸோ அந்த இப்போ நம்ம அந்த ஷேர் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது ஒவ்வொரு ரோல் பேஸில் பிரிச்சிருக்கோம். இவங்களுக்கு இதுதான் ஆக்சஸ் அந்த அட்மின் பண்ணல அப்படின்றத நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்டு டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன், அதாவது ஒருவேளை டேட்டா போகுது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365க்கு 30 நாளைக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸரை டெலிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 30 நாளுக்குள்ளே நீங்களே ரெக்கவர் பண்ணலாம். நம்ம ரீசைக்கிள் பீட்டில் போயிட்டு தங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியும். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தது மைக்ரோசாஃப்ட் 365ல் க்ளவுட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அட்மின் சென்டரில் எப்படி ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது அண்ட் லைசன்ஸ் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ சர்வீஸ் ஹெல்த்தை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு டேஷ்போர்ட், அதே நேரத்தில் யூசர்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் பார்த்துருக்கோம். இதோட மைக்ரோசாஃப்ட் 365 முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. இன்னும் மைக்ரோசாஃப்ட் 365ல் எக்கச்சக்கமான விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் 365 பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரு நாளில் கற்றுக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அ வேஸ்ட், அதாவது ஒரு பெரும் கடலில் இருந்து நம்ம எடுக்கிற ஒரு ட்ராப் மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். லைக் மைக்ரோசாஃப்ட் 365, மைக்ரோசாஃப்ட் அஜூர், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல். ஸோ அந்த கடல்லேருந்து நம்ம ஒவ்வொரு இதுலேருந்து ஒவ்வொரு ட்ராப் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே ரொம்ப பியூட்டியாக ஷைன் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் மைக்ரோசாஃப்ட் 365 பற்றின ஒரு பேசிக்கான ஓவர்வியூ வித் ப்ராக்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு யாரெல்லாம் ஆஃபீஸ் 365 படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு ஏதாவது டாபிக் பேசணும், இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், உங்களுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கொஸ்டினை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை உங்கள் முன்னாடி எடுத்து கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.